மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய சிகிச்சை முறைகள். போன முறை நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம், அதாவது பிஹேவியரல் ஸ்டாப் ஸ்டார்ட் டெக்னிக் என்று பார்த்தோம். இதிலே மிக முக்கியமான முதலே சொன்னது போல நாங்கள் இந்த ஒவ்வொரு துணையாளருக்கும், அது ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இந்த ஆணினுடைய பிரச்சனையை நாங்கள் எடுத்து சொல்லி நாங்கள் அவருக்கு இந்த பிஹேவியரல் தெரப்பி, அதாவது மெனனியில் பிஹேவியர் என்று சொல்லப்படுகிற போது நடத்தை மாற்றம் பற்றிய விடயத்தை சொல்லி அவற்றை நாங்கள் கட்டாயமாக அவர்களுக்கு முழுதாக விளங்கப்படுத்த வேண்டும், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். அதன் பிற்பாடு இருவருமே ஆணும் பெண்ணும் இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற போது ஒரு பெண் அல்லது அவருடைய மனைவி அவரை அந்த ஆணை தூண்ட வேண்டும். ஆனால் அந்த தூண்டுகின்ற போது, அதாவது இதை நாங்கள் நேரடியாக சொல்வதாக இருந்தால் அந்த ஆண்குறியை தன்னுடைய கையினாலே தூண்டி அதன் பிற்பாடு அந்த ஆணுக்கு முற்றிலுமான ஒரு விரைப்புத்தன்மை, அவருடைய அந்த ஆணினுடைய ஆண்குறியிலே முற்றிலுமான விரைப்புத்தன்மை ஏற்பட்ட பிற்பாடு அல்லது அந்த விரைப்புத்தன்மை ஏற்பட்டு அவர் அந்த விந்தை வெளியேற்றுகின்ற அந்த தருணத்திலே உடனடியாக அந்த பெண் அல்லது அந்த மனைவி இந்த ஆண்குறியை தூண்டுவதை நிப்பாட்ட வேண்டும். இது மிகவும் முக்கியம். என்றபடினால இதை இருவருக்கு நாங்கள் சாதாரணமாக இந்த மனைவிமாருக்கு, பெண்களுக்கு நாங்கள் இதை வடிவாக இதை சொல்லிக் கொடுப்போம். எனவே ஆணுடைய காண்குறி எழுச்சி பெருமட்டும் நன்றாக தூண்டி அதன் பிற்பாடு அவருடைய அதாவது விந்து வெளியேறுகின்ற அந்த இஜக்குலேஷன் என்று சொல்லுவோம், இந்த வெளியேறுகின்ற ஒரு 2-3-5 செகண்டுக்கு இடையிலே நாங்கள் இதை தூண்டுவதை நிப்பாட்ட வேண்டும். பிறகு அப்படி ஒரு 5-10 நிமிடங்கள் இருந்தால் என்ன நடைபெறும் என்றால் அந்த ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை தானாகவே குறைந்துவிடும், இல்லாமல் போய்விடும். மீண்டும் 5-10 நிமிடங்களுக்கு பிற்பாடு தன்னுடைய கையினாலே மீண்டும் என்ன செய்ய வேண்டும், அந்த கணவனுடைய அல்லது ஆண் துணையினுடைய ஆண்குறியை மீண்டும் தூண்ட வேண்டும். இவ்வாறு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு 6-7 தடவை தூண்டி இதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு 15-20 நிமிடங்களுக்கு இந்த விந்து வெளியேறுகின்ற அந்த நேரத்தை எங்களாலே நீடிக்க முடியும். எனவே இது ஒரு மிகவும் இலகுவான ஒரு முறை. நான் முதலிலே சொன்னேன், இப்போது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மனைவிமார், பெண்கள் எல்லாம் பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த நோயினுடைய இந்த பிரச்சனை, நோய் என்று சொல்ல முடியாது, இந்த பிரச்சனை என்று சொல்ல முடியாது, இந்த நிலையினுடைய முதல் ஸ்டெப், இதுதான் முதல் படி, இதுதான் முதலிலே நீங்கள் செய்ய வேண்டும். இதை பார்க்கின்ற போது 150 வீதமானவர்கள் இதன் பிற்பாடு அவர்கள் தானாகவே இந்த பிரச்சனை ஆண்களுக்கு குறைந்துவிடக்கூடியதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது என்னுடைய அனுபவத்திலே. ஆனால் என்ன செய்ய வேண்டும், இங்கு வெட்கமோ அல்லது குறைபடுகின்ற தன்மையோ இருக்க வேண்டிய தேவை கிடையாது. தன்னுடைய பிரச்சனையை ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த செக்ஷுவல் லைஃப், பாலியல் வாழ்க்கை என்பது உலகத்திலே மிக மிக முக்கியமானது. பல தடவைகளிலே சொல்லி இருக்கின்றேன். நானும் என்னுடைய மனைவியும் நானும் என்னுடைய பெண் துணையும் தான் இருக்கின்றோம். என்றபடினாலே நாங்கள் வேறொரு பிரச்சனை பற்றியும் யோசிக்க வேண்டிய தேவை கிடையாது. இதை கட்டாயமாக, அதாவது தூண்டி அது உரைப்புத்தன்மை வந்த பிற்பாடு விந்து வெளியேறுகின்ற அந்த 5-10 செகண்ட் உடனடியாக தூற்றை நிற்பாட்ட வேண்டும். இவ்வாறு 6-7 தடவை செய்து அந்த நிலைமையை நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீடிக்கலாம். ஒரு நாளிலேயே இது சரிவராது. ஒரு குறைய ஒரு 2-3 கிழமைகள், 2-3 கிழமைகள் செல்ல செல்ல இதனுடைய நன்மையை உங்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது முதலாவது. இரண்டாவதாக நாங்கள் சொல்லுகின்ற முறை என்னவென்றால், இரண்டாவது சிகிச்சை முறை என்னவென்றால் பிஹேவியரல் ஸ்குவீஸ் டெக்னிக். இது மிகவும் முக்கியமானது. இதுவும் கூட பிஹேவியரல் ஸ்குவீஸ் டெக்னிக். இது தமிழில் சொல்ல போனால் நடத்தை, ஸ்குவீஸ் என்றால் நசைத்து கொடுக்கின்ற ஒரு சிகிச்சை முறை. இங்கே இதையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெண் துணைக்கோ ஒரு மனைவிக்கோ கட்டாயமாக விளங்கப்படுத்த வேண்டும். எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், அதற்கு கட்டாயமாக இதை பற்றி விளங்கப்படுத்த வேண்டும். இதனுடைய முக்கியமான முறை என்னவென்றால், ஒரு ஆணினுடைய விரைப்பு ஆண்குறியிலே நல்லாக விரைப்பு தன்மை வந்த பிற்பாடு இந்த ஆண்குறியினுடைய முன்பகுதி,
இந்த ஆண்குறியினுடைய முன்பகுதியை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் ஃப்ரினகுலம் என்று சொல்வோம். ஃப்ரினகுலம் அதாவது ஆண் பகுதியில் ஆண் குறியில் இருக்கிறது முன்பகுதி. அதை என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய கைகளினாலே நன்றாக நசைக்க வேண்டும். இவ்வாறு நசுக்கிருக்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால், ஒரு 5 to 10 செகண்ட் போகின்ற போது அந்த ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை தானாகவே குறைந்துவிடும். அதே நேரத்தில் அந்த ஆணுக்கு விந்து வெளியேறுகின்ற, அதாவது இஜக்குலேட் பண்ணுகின்ற ஒரு ஆர்வம் அப்படியே குறைந்துவிடும். இது மிகவும் முக்கியமானது. எனவே நாங்கள் சில நேரங்களில் இந்த டம்மியை கொண்டு கூட இதை நாங்கள் கணவன் பிள்ளை கப்பல்ஸ், அதாவது தம்பதியினருக்கு நாங்கள் இதை விளங்கப்படுத்துவோம். எனவே ஆண்குறி எழுச்சி பெற்ற பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஃப்ரினகுலம் எனப்படுகிற ஆண்குறியினுடைய முன்பகுதி, அதாவது தோல் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்க வேண்டும். பின்னுக்கு தள்ள முன் தோலான, அதாவது ஆண்குறியை சுற்றி இருக்கின்ற முன் தோலானது பின்னுக்கு இழுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆண்குறியினுடைய முன்பகுதியை இயலுமானவர்கள் உடனடியாகவே இந்த அமிழ்த்தி நல்லா ஸ்குவீஸ் பண்ணுகின்ற போது என்ன செய்ய வேண்டும்? இந்த அதாவது ஆண்களுக்கு ஏற்படுகிற இஜக்குலேஷன் செய்கின்ற அந்த அந்த உணர்ச்சி, அந்த ஃபீலிங் குறைக்க முடியும். இவ்வாறு நாங்கள் எவ்வளவு செய்யலாம்? ஒரு 15 இருந்து 20 நிமிடங்கள் மட்டும், 15 இருந்து 20 நிமிடங்கள் மட்டும் இந்த பிஹேவியரல் ஸ்குவீஸ் டெக்னிக் எனப்படுகின்ற இந்த முறை நாங்கள் பிட் பண்ண முடியும். இதன் மூலமாக என்ன நடைபெறுகிறது என்றால், இது மிகவும் முக்கியம். 15 இருந்து 20 நிமிடங்கள் முடிந்த பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உடலுறவை கொள்ளுகின்ற போது பெண்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? ஃபீமேல் சுப்பீரியர் பொசிஷன் என்று சொல்லுவோம். அதாவது ஆண்களுக்கு மேல் பெண்கள் இருந்து இந்த உடலுறவை செய்ய வேண்டும். இவ்வாறு இப்படி நசைக்கிறோம். 15 இருந்து 20 நிமிடம் சென்ற பிற்பாடு ஒரு பெண்ணானவர் ஆணின் மேல் ஏறி அவருடைய ஆண்குறியை தன்னுடைய வெஜைனாவில் யோனியில வைத்த பிற்பாடு ஒன்றுமே ஒரு விதமான இயக்கமும் இல்லாமல் அப்படியே இருக்க வேண்டும். இதை நாங்கள் சொல்லுவோம் குவயட் வெஜைனா என்று சொல்லுவோம். எனவே இவையெல்லாம் இந்த சிகிச்சை முறைகளுடைய ஒவ்வொரு படிகளாக இருக்கிறது. இதன் காரணமாக நாங்கள், அதாவது பெண் இயங்கக்கூடாது, ஆணின் மேல் ஏறி தன்னுடைய ஆணினுடைய ஆண்குறியை தன்னுடைய வெஜைனாவுக்குள்ளே, தன் யோனிக்குள்ளே வைத்து அப்படியே இருக்க வேண்டும். ஒரு விதமான மூவ்மெண்ட், ஒரு விதமான அசைவுகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. அதே நேரத்திலே வேறு விதமாக ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்படி இருக்கின்ற போது இந்த நிலைமையை நாங்கள் கொஞ்சம் அரமணித்தியால் 30 நிமிடங்கள் கூட இந்த விந்து முந்துகின்ற அந்த நேரத்தை நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சியினை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்க்காதவருக்கு கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் பெல் சைனை மணி சின்னத்தை அமர்த்தி இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.